சில நேரத்துல சில சோதனைகளை கத்த நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு நோக்கம் உண்டு. எவ்ரிஒன் இன் பைபிள், வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற எல்லாரையும் கர்த்தர் சோதிச்சார். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு டெஸ்ட் இருந்தது. God tested Abraham. ஆபிரகாம் அதுல பாஸ் ஆனார். யோசேப்பை கர்த்தர் டெஸ்ட் வச்சார். சில இடத்துல இவன் நல்லா வாட்ட சாட்டமான வாலிபன், பரிசுத்தத்துல எப்படி இருக்கிறான்னு டெஸ்ட் வச்சார். மோசேக்கு டெஸ்ட் இருந்துச்சு. ஏன் அவ்வளவு போனோம்? இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி பிசாசானவன் வனாந்திரத்துல அவன் சோதனைக்குள்ள வர நடத்தினான். சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. நான் பிராக்டிக்கலாவும் பேச விரும்புறேன். நம்ம கிறிஸ்துவ லைஃப்ல வந்துட்டா சோதனையே வராதுன்னு நான் சொல்ல வரல. சாகர வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உபத்திரம் பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா அப்படி சொல்றீங்க அப்படின்னா அதான் உண்மை. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு உபத்திரவம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பாடுகள் இருக்கும். ஆனா ஒன்னும் மறந்துடாதீங்க, அப்படிப்பட்ட பாதையிலெல்லாம் நம்மோடு கூட ஒருவர் நம்மோடு வந்து கொண்டே இருக்கிறார்.